named Marjorie in Sugarland before, so we hope to make this a ongoing tradition with your support and enthusiasm. We continue the evening with a very interesting and apt performance. This will be a Harikatha, lecture demonstration and musical discourse by the young sisters, Jaishri and Shreya. Please welcome them to the stage. Please give them a hand. They'll be accompanied on violin by Manu. Please welcome Manu. And they will be accompanied on Mridangam by Sri Narayanan Srivastava. The topic that they have chosen is Andal Kalyanam, very apt for Marjorie Masam. For approximately 45 minutes, 50 minutes duration, we request a Harikatha discourse to begin. Over to the artists. Shama
உடையவர்களாக இருக்கா. அது மட்டும் இல்ல, வழி தெரிஞ்சவர்களாகவும் இருக்கா. அவ போன வழியை தான் நம்ம பக்தி மார்க்கம் என்று சொல்றோம். இப்போ பக்தியை பத்தி சொல்லும் போது பக்தி மார்க்கம், பக்தி யோகம், பக்தி ரசம் என்றெல்லாம் சொல்லுவோம். பகவானிடத்துல பக்தி செய்யும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகுது. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அதை தான் பக்தி ரசம் என்று சொல்லுவோம். அந்த பக்தியை பெருமாள் இடத்துல நிலைநிறுத்தும் போது அதை பக்தி யோகம்னு சொல்றோம். இப்போ பெரியவாளுடைய பாதையை நம்ம பின்பற்றி போனோமானால், அவ பக்தி பண்ற பாதையை நம்ம பின்பற்றி போய் நம்ம ஆச்சாரியன் சொல்லும் பாதையை நம்ம பின்பற்றி போனோமானால் அதை தான் பக்தி மார்க்கம் என்று சொல்றோம். இப்போ பக்தி எப்படி பண்ணணும்னா, நம்ம பெரியவா எப்படி பக்தி பண்ணாலோ, நம்ம தாயார் தகப்பனார், அவளுடைய பெற்றோர், அவளுடைய முன்னோர்கள் எப்படி பக்தி பண்ணினாலோ அந்த வழியில போனோமானால், நம்ம அந்த ரீதியில் நம்ம போனோமானால் நமக்கும் பக்தினா என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் நம்ம பெரியவாளோட வாக்கியம். பக்தி என்கிறது நம்முடைய கடமை, குலதர்மம் என்று சொல்றார் பெரியாழ்வார். எந்தை தந்தை தன்னை தந்தை தமூத்தப்பன் கேட்பணித்தார் தொடங்கி, எந்தை தந்தை தன்னை தந்தை தமூத்தப்பன் கேட்பணித்தார் தொடங்கி, வந்து வழி வழி யாழை என்றோம் திருவோண திருவிழகு, வந்து வழி வழி யாழை என்றோம் திருவோண திருவிழகு. அதாவது என்னுடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்று வழி வழியா உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் இந்த பாசுரத்துல. இதுதான் பக்தி. இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படி பக்தி பண்ணாலோ அந்த ரீதியில நம்ம பக்தி பண்ணணும்னு பெரியவாழ்லாம் சொல்றா. ஆனா அவ எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அவளும் அதே சமகாலத்தை வாழவில்லையே, நம்ம வேற வேற காலத்து தான் இருக்கும். அப்போ நம்ம பக்தினா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம சமகாலத்துல இருக்கிற ஒருத்தரை பார்த்துதானே நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதனால யார் நமக்கு இந்த சமகாலத்துல பக்தியை கற்றுக் கொடுக்க போறது அப்படி என்றால் அதுதான் நம்மளுடைய குரு, நம்முடைய ஆச்சாரியன். ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு அவ காண்பிக்கிற பாதையில நம்ம போனோமானால் நமக்கும் வழிகாட்டியாக ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னு தான் அர்த்தம். அந்த ஆச்சாரியனே நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கார், வழி துணைவனாகவும் இருக்கார். அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம போகும்போது நம்ம கையை பிடிச்சுட்டு அவர் அழைச்சிட்டு போவார். அந்த வழியை அடைஞ்சதும் அங்கேயே இருக்கார்னா அதுவும் இவராகவே தான் இருக்கார். அப்படி என்றால் பக்தி மார்க்கத்தில் போகும்போது வழி காட்டியாகவும் இவர் தான் இருக்கார், வழி துணைவனாகவும் இவர் தான் இருக்கார். அந்த பாதையில் போனோமானால் அடையும் பொருளாகவும் இவரே தான் இருக்கார். இதுதான் ஒரு குரு சிஷ்ய சம்பந்தம். நமக்கு ஏன் குரு வேண்டும்? நம்முடைய உலக வாழ்க்கைக்கு, அதாவது டே டு டே லைஃபுக்கே ஒரு குரு வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அப்படியே ஒன்றும் தெரியாம அந்த பிசினஸை ஆரம்பிக்க முடியாது. யாராவது அந்த பிசினஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் அடியில போய் அவகிட்டேருந்து கொஞ்சம் விஷயம் கத்துட்டு தான் பிசினஸை ஆரம்பிப்போம் இல்லையா? அப்போ லௌகிகத்திலேயே அந்தந்த தொழில்ல நம்ம ஒரு குருவை ஆசிரியச்சுதான் வித்தையை கத்துக்கணுமா இருக்கு. இந்த உலகில் வாழ்க்கையில நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாதையிலேயே ஒரு வழிகாட்டி தேவைப்படுறதுனா பகவானை அடையணும் என்ற கண்ணுக்கு தெரியாத பாதையில நம்மளோட ஆச்சாரியன் துணை இல்லாம எப்படி போக முடியும்? அப்போ நமக்கு குரு கண்டிப்பாக வேண்டும். எப்பேற்பட்ட மேதாவிற்கும் ஒரு குரு சம்பந்தம் அவசியம். குரு
என்னன்னா ஒரு மனுஷனால எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற தியாகராஜ சுவாமிகள். அப்போ நமக்கு குருவத்தர் கிடைச்சிட்டாருன்னா அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம அழைச்சிட்டு போக அதுக்கு தான் குரு வேண்டும் என்று சொல்லப்படுறது. குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், காரணமற்ற குருவருள் வேண்டவே வேண்டும், விஷயம் என்ற விஷமுறிய குரு வேண்டும், குரு வேண்டும், பக்தியினால் புரிந்து பக்தி செய்திட குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், குரு வேண்டும், காரணமற்ற குருவருள் வேண்டவே வேண்டும். அப்போ ஒரு உத்தமமான குரு நமக்கு வேண்டியதுனாலதான் நாம் எந்த ஸ்துதியை ஆரம்பிச்சாலும் குரு பரம்பரையை வேண்டின்னு தான் ஆரம்பிப்போம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்றும் சைவ சம்பிரதாயத்துல சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த குருவோட முக்கியத்துவம் நமக்கு இதுலேருந்து தெரியுது. திருக்குறுங்குடி என்கிற ஒரு திவ்ய தேசம், அங்கே பெருமாள் திருக்குறுங்குடி நம்பியாக சேவை சாதிக்கிறார். பகவத் ராமானுஜர் ஒரு சமயம் திருக்குறுங்குடி போறார். அவர் பின்னாடி நிறைய பக்தர்கள் கூட்டம் போறா. இதை பார்த்து நம்பி பயந்தே போயிட்டார். என்னடா ராமானுஜர் பின்னாடி இவ்வளவு பேர் வராளேன்னு பார்க்கிறார். அப்புறம் ராமானுஜர் கேட்கிறார், என் பெருமானாரே உண்மை பின்னாடி இப்படி இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் வரா? நான் ராமநாத அவதாரம் பண்ணும் போது என் கூட 2 பேர் கூட வரல. அப்புறம் சங்கர சக்கரதாரியாக காட்சி கொடுக்கும் போது ஒருத்தர் கூட வரல. ஆனா நீ ஒரு திதண்டத்தை மட்டும் வச்சுருக்கீர், உண்மை பின்னாடி இவ்வளவு பேர் வரானா? அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு பகவத் ராமானுஜர் சொல்றார், நான் உன்னோட அவதார காலத்து போது நீ என்னை நம்பு என்னை நம்புன்னு சொன்னீர், அதுதான் யாரும் மதிக்கல. ஆனா நான் உன்னை நம்புன்னு சொல்லும் போது எல்லாரும் அதை மதிக்கிறா. இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்றார் ராமானுஜாச்சாரியர். இப்போ பகவான் நினைக்கிறார், நாம ராமகிருஷ்ணாதி அவதாரம் எடுத்து இனிமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த சாதுக்கள் எல்லாம் இவாளே எல்லாத்தையும் சுலபமா முடிச்சுட்டு பண்ணிடுறா. இப்ப நம்ம கோதண்டத்தை எடுத்துட்டு நிருசிம்மாவதாரம் எடுத்துட்டு சத்துர்புஜனா இருந்து பண்ண முடியாததை இவாவோட ஜால்ராவையும் ஜபமாலையும் வச்சுட்டு சுலபமா பண்ணி முடிச்சுட்டு போயிடுறா. அதனால இனிமே சாதுக்களை தான் பூலோகத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டார் பெருமாள். அதுதான் இந்த கலியுகத்துல முக்கியமா இந்த சாதுகளுடைய ஒரு மகத்தான பெருமை. அதனால்தான் பிரஹ்லாதன் அம்பரீஷன் இந்த பாகவதாருடைய சரித்திரத்தை சொல்லும் ஸ்ரீமத் பாகவதம் இந்த கலியுகத்தை பற்றி சொல்லும் போது எந்த மகான்கள் இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ண போறான்னு சொல்றது, அவ எங்கே அவதாரம் பண்ண போறான்னு சொல்றது. கலோகருவ விஷயந்தி நாராயண பராயணாக, யார் அவதாரம் பண்ண போறா அப்படின்னு கேட்டா நாராயணனை பஜனை பண்றவா அவதாரம் பண்ண போறா. கொச்சின் கொச்சின் மகாராஜ திரவிடேஷு சபூரிஷக, எங்கே அவதாரம் பண்ண போறா அப்படின்னு கேட்டால் பாரத நாட்டின் திரவிட தேசத்துல அவதாரம் பண்ண போறா. தாமிரபரணி நதியற்ற கிருத்தமாலா பயஸ்வினி காவேச்ச மகாபுண்ணியா பிரதீச்ச மகாநதி, எங்கெங்க இந்த திரவிட தேசத்துல எங்கெங்க அவதாரம் பண்ண போறானா இந்த நதிக்கரைகள்ல அவதாரம் பண்ண போறா. இந்த நாராயண பராயணாக யாரை சொல்றது அப்படின்னு கேட்டால் ஆழ்வார்களை சொல்றது. மூத்தம் சரசமதாவய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹன் பக்தாத்ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். அப்போ ஸ்ரீமத் பாகவதமே நமக்கு என்ன சூச்சனை பண்றதுன்னா, ஆழ்வார்கள் காண்பிச்ச மார்க்கத்துல தான் எல்லாரும் நடக்க போறா. அப்போ ஆழ்வார்களே முதல்
சுவாமிகளை மங்களாசாசனம் பண்ணார்கள். இரண்டாவது பெருமை என்னன்னு கேட்டா, அவ பெருமாளை பிரதேச பாஷையில தான் பாடினா. பிரதேச பாஷைனா லோக்கல் லாங்குவேஜ். அவ திராவிட தேசத்தை அவதாரம் பண்ணினதுனால அவ தமிழ் மொழியில தான் பாடினா. வேதங்களும் அதனுடைய உட்பொருளும் சாமானிய ஜனங்களுக்கு புரியாது. அப்போ அவளுக்கும் அந்த அர்த்தம் புரியணும்னு அவ தமிழ்ல தான் பாடினா. அத்தகைய பெருமையான ஆழ்வார்கள்ல ஆண்டாளுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், முதல்ல 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் தான் ஒரே பெண் பிள்ளை. மற்ற 14 ஆழ்வார்கள் பெருமாள் எதிர்க்க கை கூப்பிட்டு தான் இருப்பார்கள். அவ பக்தர்கள் ஸ்தானத்துல தான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டாளோ பக்தர்களின் கோஷ்டியிலையும் இருப்பாள், பிராட்டி என்கிற ஸ்தானத்திலையும் இருப்பாள். இதுதான் இரண்டாவது பெருமை. 2 ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால ஆண்டாள் பக்தர்களை எல்லே நங்கிலேயே இன்னும் ஒழுங்கதையோ அப்படின்னு எழுப்பி பெருமாளிடத்துல போய் சேரு அப்படின்னு சொல்லி பெருமாள் இருந்த பக்தர்களை அழைச்சிட்டு போய், அதே சமயத்துல நான் குழந்தைகளை அழைச்சின்னு வந்துட்டேன், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிராட்டியா இருந்துட்டு சிபாரிசும் பண்றாள். ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஊரில் வாழ்ந்துட்டு வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தண்டிபுரம் என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீ அண்ணா சொல்றார், அவ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னா உடனே அவ திருவடியில விழுந்துடலாமா அப்படின்னு சொல்றது இந்த தனியன். வில்லிபுத்தூர் என்றொரு பெரியாழ்வார் அவதரிச்ச ஊர். அது மட்டும் இல்லாமல் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் பண்ண ஊர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேந்தர் கோள் ஊர். அப்போ கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொன்னா கோதை பிறந்ததுனாலயோ என்னமோ கோவிந்தன் அங்க வாழறாரோ என்னமோ என்று யோசிக்க தோணும். ஆனா கோவிந்தன் கோதை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க வடபத்திரசாலியா சயனிச்சுட்டார். அப்போ கோதை பிறக்க போறா என்று தெரிஞ்சுட்டே அவர் வடபத்திரசாலியா சயனிச்சுட்டார். அப்பேற்பட்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னாலே அந்த ஊர் இருக்கும் திசையை நோக்கி சேவிச்சாலே பரம புண்ணியம். விஷ்ணு சித்தர் ஒரு சமயம் வல்லபதேவன் என்னும் அரசனுடைய சபைக்கு போய் விஷ்ணு பிரத்பத்தை நிர்ணயம் பண்றார். அந்த பெரிய பெருமாளுக்கே திருப்பல்லாண்டு பாடுறார். அதனால அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வந்தது. பெரியாழ்வார் பரம கிருஷ்ண பக்தர்.
அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம குருநாதர் சொல்லுவார், எந்த நாள் நம்ம கைங்கரியம் பண்ணாம இருக்குமோ அந்த நாள் எல்லாம் வீணே அப்படின்னு சொல்லுவார். இங்க கைங்கரியம்னா ஓடி ஓடி உடம்பு அசைச்சு பண்ற வேலை மட்டும் கிடையாது. பெருமாளை பார்த்து பேசினாலும் பாடினாலும் அதெல்லாம் கூட கைங்கரியம் தான். அதே மாதிரி பெரியாழ்வார் நந்தவனம் அமைச்சு அங்கே பாதி கட்டி பயிரிட்டு ஜலமெல்லாம் இறைச்சு பூவை வளர்த்து அந்த பூவை பறிச்சு மாலை கொடுத்து பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். இதுதான் அவர் நாளுக்கு நாள் கைங்கரியமா பண்ணிட்டே இருக்கார். காலம்புற ஒரு மாலை, சாயங்காலம் ஒரு மாலை, துளசி எல்லாம் இவர் நந்தவனத்திலிருந்து தான் பெருமாளுக்கு போகும். ஒரு நாள் முழுக்க வேலை பண்ணுவார். அந்த பகவத் பிரசாதம் கிடைக்கும், அதை வச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்கார் இவர். ஆனால் ஒரே ஒரு குறை இவர் வாழ்க்கையில, குழந்தை இல்லையேன்னு குறை இருக்கு. கலி பிறந்த 98வது வருஷம் நரவர்ஷம் ஆடி மாதம் துலா லக்னம் பூர்வ பல்குண நட்சத்திரம் கூடிய ஒரு சுபதினத்தில் பெரியாழ்வார் எழுந்துக்கிறார், தீர்த்தம் ஆடுறார், திருமண் காப்பு தரிச்சுட்டு இருக்கார், பவித்திரமாலையெல்லாம் சாத்திட்டு பூ பறிக்கும் கூடையை எடுத்துட்டு அவர் நந்தவனத்துக்கு போறார். இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ அது வேண்டாம்னு விட்டுட்டு பூமி பிராட்டி பூலோகத்தில் பெரியாழ்வாரோட குழந்தையாக அவதாரம் பண்றாருன்னு சொல்றது. வைகுண்டத்தில் இருக்கிற போதிலும் பூமி பிராட்டிக்கு சந்தோஷமே இல்லையா. நினைக்கிறாள், நான் நல்லா சௌக்கியமா தான் இருக்கேன், இரண்யாட்சனை நீ தூக்கிட்டு போகும்போது பெருமாள் என்னை வராக அவதாரம் எடுத்துட்டு ரட்சிச்சுட்டார். பாசி தூது கிடந்த பாசி படிஞ்ச பூமி பிராட்டியை சகல வைபவங்களுடைய ரங்கநாதர் ஒரு மாசு படிஞ்ச அழுக்கா இருக்கிற வராக ரூபமா அவதாரம் பண்ணி காப்பாற்றினார். அப்போ அவ ரெண்டு பேரும் என்ன பேசிண்டா அப்படிங்கிறத யாரால சொல்ல முடியும் அப்படின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல. அப்போ அவ ரெண்டு பேரும் என்ன பேசிண்டானா, பூமி பிராட்டி தன்கிட்ட இருக்கிற குழந்தைகளை எப்படி ரட்சிக்க போறீர் அப்படின்னு கேட்கிறா. எவன் ஒருவனுக்கு மனசு, வாக்கு, காயம் மூன்றுமே என் இடத்தில் நிலை பெற்று இருக்குமோ அவனுக்கே நான் நல்ல கதி கொடுப்பேன் அப்படிங்கிறார் வராக பெருமாள். இந்த உபாயத்தை தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்கிறபடி இந்த உலகத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் பண்ணி உபதேசிக்கிறாள். ஆனால் பெருமாளுக்கு ஒரு கவலை. பூமி பிராட்டி பொறுமையே வடிவானவள், இவளை மகளா வளர்க்கக்கூடிய ஒரு மகான் யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். ராமாயணத்துல வால்மீகி பகவான் ஒரு இடத்துல சொல்ற, பிதரம் யோஜயா மாச கதா தசரதம் விருப்பம். ராமன் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாடி தனக்கு தகுந்த பிதா யாராக இருக்க முடியும் என்று ரொம்ப யோசிக்கிறாராம். அப்புறம் தசரத சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார். அது போல இப்போ ஸ்வசனம் யோஜயா மாச தனக்கு தகுந்த ஒரு மாமனாரை தேடுறார். அப்போ பூமி பிராட்டிக்கு தகுந்த தகவனாராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழும் பெரியாழ்வாரை தேர்ந்தெடுக்கிறார் பெருமாள். ஆடி போற தண்ணிக்கு பெரியாழ்வார் வழக்கத்து போல தன்னுடைய புஷ்பக்கூடை எடுத்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே அந்த நந்தவனத்துக்கு போறார். பாகிரங்க பிரபோ பாகிரங்க பிரபோ பாகிரங்க சமேர பிரபோ கஸ்தூரி ரங்க காரை தீர தனகரிமான
மாதிரி சுருண்ட கேசமுடையதாக ஒரு சின்ன குழந்தை இருக்காள். ஆஷாடே பூர்வ பங்குண்யாம் சுக்ரவாரே சுபங்கரே ஆவிநாசி சகல்மாதா துளசி கானனாந்தரே. ஆடி மாசம் பூர நட்சத்திரக்குள் அழகான நாள் வெள்ளிக்கிழமை துலா லக்னத்தில் தேவி அயோனிஜையாக தோன்றினாள். அதாவது தாய் கர்ப்ப சம்பந்தம் இல்லாம தோன்றினார் சீதையும் ஆண்டாளும். ஜனகர் நிலத்தை விழும்போது அந்த தலப்பையுடைய நுனி எங்கு போய் தட்டித்தோ அங்கே சீதாதேவி இருந்தாள். அதே போல இந்த துளசி செடியை விலக்கி பார்க்கும் போது கோதை அங்கே பிறந்துட்டாள், அங்கே அவதாரம் பண்ணிட்டாள், அயோனிஜையாக தாய் கர்ப்ப சம்பந்தம் இல்லாம வந்துட்டாள். அப்போ ஒரு அசரீரி வாக்கியம் சொல்றது, எப்படி மகாலட்சுமி பூர்வத்துல சீதையாக அவதாரம் பண்ணினாலோ அதே போல லோகத்தை தாங்குகின்ற பூமி பிராட்டி தன்னுடைய பரம கிருபையினால குணவதியான பெண்ணாக அவதாரம் பண்ணியிருக்காள். இவளை நீ உன்னுடைய பொண்ணாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து கொண்டு வா. பெரியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை பார்த்தும் ரொம்ப சந்தோஷம். அவளை வீட்டுக்கு கூட்டின்னு வரார், தன் தேவி இடத்துல கொடுக்கிறார். முகம் பார்த்து சிரிக்கிறது, சுருள் சுருளான கேசம். அந்த கேசத்தை தான் முதல்ல பெரியாழ்வார் பார்க்கிறார். அதனாலதான் அவளுக்கு கோதை அப்படின்னு பெயர் வைக்கிறார். சம்ஸ்கிருதத்துல கோதான்னு சொல்லுவோம். காரதாட்டி இதி கோதா. கோனா பூமி தேவி, அதுதான் பூமியானவள் நமக்கு கொடுத்தவள் கோதா அப்படின்னு சொல்றது. கோதா அப்படி என்றால் மாலை கொடுப்பவள், பூமாலை பாமாலை தருபவள், நல்ல வாக்கியத்தை தருபவள்னு அர்த்தம். ஏன்னா கோகு வாக்கியம், மாலை அப்படின்னு அர்த்தம். காந்ததாதி இது கோதா, அதனால இந்த அர்த்தமும் இருக்கு கோதாவுடைய பேருக்கு. ஜெய ஜெய கோதே கோவிந்த நயிதே ஜெய ஜெய மங்கள ரூபிணி வனிதே ஜெய ஜெய கிருஷ்ணோ சீதனந்தினி ஜெய ஜெய வைஷ்ணவ பிருந்தஜனனி. குழந்தை நாளுமே நீ பொழுது வண்ணமாக வளர்ந்து வரார். சுக்லபக்ஷி கிளை மாறி குழந்தைய வளர்க்கிறார். குழந்தைக்கு தொட்டிட்டு சீராட்டி பாலூட்டி வளர்த்துட்டு வரார். அந்த குழந்தை தவழாள். இப்போ தடநடை நடக்கிறாள். கால்களில் தண்டை கொலுசு கொஞ்சம் மழலை பேசி அழகா சொக்கா போட்டுவிட்டு கொண்டை போட்டுவிட்டு அழகா அலங்காரம் பண்ணிலாம் வளர்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா வாசல் பக்கம் விளையாடுபடியான ஒரு 5 வயது குழந்தையாக ஆயிடுறாள் கோதை. இப்ப அந்த இடத்துல பண்ணின மூர்த்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காள் கோதை. எல்லாருக்கும் கோதையை பிடிக்கும், ஸ்வர்ண விக்கிரம் மாதிரி இருக்கா. அப்பாவுடைய ரொம்ப செல்லம் அவள். எல்லாருக்கும் கோதை பிடிக்கும். நிறைய சகி இருக்கா கோதைக்கு. விஷ்ணு சித்திரம் அவளுடைய தேவியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் கதையை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார். அம்மா அப்பா பண்ற சம்ஸ்காரங்கள் தானே இந்த குழந்தைக்கும் வரும். அம்மா அப்பா எப்படி இருக்காளோ அப்படிதான் அந்த குழந்தையும் இருக்கும். இப்படி இரு அப்படி இருன்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னா அது கேட்காது. அம்மா அப்பா நடக்கிற விதத்தை பார்த்துதான் அதுவும் கத்துக்கும். பெரியாழ்வார் அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தரா இருக்கிறதுனால, எல்லாமே பேசுறது எல்லாமே கிருஷ்ணமயமாவே இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண ரத்தியை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கும் கிருஷ்ண கதைனா ரொம்ப பிடிக்கும். சாக்ஷாத் ருக்மிணி பிராட்டியே ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரர் என்ற கிருஷ்ணன் கதையை கேட்டுதானே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாள். அது போல கோதைக்கும் கிருஷ்ணன் கதைனா ரொம்ப குஷி. அப்பா கண்ணன் கதையை சொல்லுங்களேன்பா சொல்லுங்களேன்பா அப்படின்னு கேட்கிறாள். பெரியாழ்வாரும் ஒரு ஒரு கதையா சொல்லிண்டே வர, சீராத விளையாட்டு பிள்ளை கண்ணதிலே பெண்கள் கோயாத தொல்லை, சீராத விளையாட்டு பிள்ளை கண்ணதிலே பெண்கள் கோயாத தொல்லை, சீராத விளையாட்டு பிள்ளை. என்ன ஆச்சு தெரியுமா?
15 நிமிஷம் ஆயிடுது. ஒரு பூவை வச்சு விடுறதுக்கு 15 நிமிஷமா? என்ன ஆச்சு? இன்னும் பூவை வைக்கலன்னு கண்ணை திறந்து பார்க்கிறாள். கண்ணனையும் காணும், பூவையும் காணும். அவருடைய சகியை முன்னாடி பார்க்கிறாள். ஆத்திரம் தாங்கல. அந்த சகியில கண்ணன் பூவை சூட்டிட்டான், ஓடியே போயிட்டான். அப்படின்னு பெரியவாழ்வார் கதையை சொல்ல சொல்ல கோதை இதை கேட்டு கையை தட்டி தட்டி கலக்கு சிரிச்சுட்டு, இன்னொரு கதை சொல்லுங்கப்பா, கண்ணன் வேற என்னெல்லாம் பண்ணினா, இன்னொரு கதை சொல்லுங்களேன்பான்னு கேட்கிறாள். கண்ணனாமா அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? விஷமகார கண்ணன், பொல்லாத விஷமகார கண்ணன், விஷமகார கண்ணன், பொல்லாத விஷமகார கண்ணன். வெயிலைய பாட்டு பாடி செல்லமாயாட்டம் ஆடி நாடி போல இணை செய்யும் சந்த கோபாலகிருஷ்ணன் விஷமகார கண்ணன், விஷமகார கண்ணன். கிருஷ்ணனுடைய பக்கத்து ஆத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்ததுமா போல. அந்த குழந்தை இப்பதான் பாட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப கடவுள் இது கேட்ட உடனே வாக்கியாதான் வருவார். அந்த குழந்தை சாப்பாசான்னு பாடும். எல்லாரும் இதை கேட்ட உடனே இந்த குழந்தையோடைய அம்மா அப்படி ஒரு கம்பட்டை மணிக்க ஆரம்பிச்சுட்டா. தெரியுமா, என் குழந்தை பாட்டு வருகிறா, அடுத்த வருஷமே கச்சேரி பண்ணி கூப்பிட்டு வா அகாடமியில இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காளா. இந்த விஷயம் கண்ணன் காலையும் விழுந்துட்டு அந்த குழந்தை வந்ததும் கூப்பிட்டாங்க. என்னடா கிருஷ்ணா, பாட்டு கத்துக்கிறியாமே? ஆமா, உனக்கும் தெரிஞ்சுட்டாடா கிருஷ்ணா. ஆமா, நான் பாட்டு கத்துக்கிறேன். அப்படியா? ராகங்கள் எல்லாம் மண்ணா பாடுவீங்களா? ஓ, பாடுவேனே. 72 மேடம் இருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியுமே. அப்போ முக்காரி கொஞ்சம் பாடு பார்ப்போம். அது மட்டும் தான் பாருங்க, கொஞ்சம் சொல்லி தரடா கிருஷ்ணா, மீதி எல்லாம் எனக்கு தெரியும். முக்காரி தெரியாதாடி உனக்கு? இங்க வா, நான் சொல்லி தரேன். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முக்காரி ராகம் பாட சொல்லி கொண்டு கிழப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முக்காரி ராகம் பாட சொல்லி கொண்டு கிழப்பான். எனக்கு தெரியாதென்றால் சல்ல நெருக்கடி கிள்ளுவான். அந்த குழந்தை வேற அழும். என்ன ரொம்ப நாள் உட்காரி பாடுறியே, தெரியாதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவான் கிருஷ்ணன். இப்படி கிருஷ்ணர் கதையை ஊட்டி ஊட்டி இந்த கிருஷ்ணரதையே அந்த குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி இப்ப இதை கேட்டு கேட்டு கோதை வளர்றாளா. அவளுக்கு கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு ஆசை வந்துடுறது, அப்படி ஒரு பக்தி வந்துடுறது. இப்படி நாளுக்கு நாள் வளர கிருஷ்ணனுடைய பாலலீலைகளை கேட்டுன்னு வளர இப்போ விளையாட்டு விளையாடினாலும் அது கண்ணன் விஷயமான விளையாட்டாதான் இருக்கு. இப்போ கிராமத்துல குழந்தைகள் எல்லாம் மணலை எடுத்து சிறு வீடு கட்டும் இல்லையா? சில சமயம் காலை மண்ணை வச்சு அதை மூடி அப்புறம் பொறுமையா வெள்ளை எடுத்தா அது ஒரு வீட்டினுடைய ரூபம் போல இருக்கும். அதாவது ஒரு சாண்ட் கேசல் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ கோதையும் அவருடைய தோழிகளும் இப்படி விளையாடிட்டு இருக்கா. கண்ணன் தான் மகா குறும்புக்காரனாச்சே, இப்படி எட்டி பார்க்கறான். பார்த்ததும் கையில புல்லாங்குழலை எடுத்துக்கிறான். காலில் சலங்கை கொஞ்சம் ஜல் ஜல் ஜல்னு ஓடி வரான். ஓடி வந்து ஜல்னு அந்த வீட்டில் மேலே குதிக்கிறான். அந்த வீடு உடைந்து கரைந்து போயிடுது. அப்போ கோதையும் அவருடைய தோழிகளும் கண்ணனை ஒரு சர்க்கிள்ல விளைச்சுட்டா. அப்போ கோதை என்ன சொல்றானா, நாமாயிரம் ஏத்த நின்ற நாராயணானே உன்னை காணி தன் மகனாக வேளாள் எனக்கு மாறி தருமே காமன் போதல் காலம் என்று பொங்குடி நாகரை மாறித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சென்று கொண்டு
எனக்காக தானே. கொஞ்சம் பெருசா கட்டிருக்கூடாதா? பாரு எப்படி சிதைந்து போயிட்டு பாருங்க. இங்க ஏன் வந்த கண்ணா? நான் நடக்கும் பாதையில நீங்க வீடு கட்டியிருக்கீங்க. வந்தே சரி, இத இடிக்கலாமா? என் கால் படும்படியான இடத்துல நீங்க தான் வீடு கட்டினீங்க, அதனாலதான் உடஞ்சிடுத்து. உன் கால் தான் நீளம் ஜாஸ்தியாச்சே. நீளமா? இன்னும் சொல்ற போத பின்ன குட்டை காலா உனக்கு? கால் நீளம் எது வரைக்கும் நாள் உன் கால் படாத இடம்னு